நாட்டை இழந்துட்டான். நாடு இழந்த உடனே துரியோதனுக்கு ஒரே சந்தோஷம். அவன் உடனே அந்த நாட்டை இழந்த உடனே ஒரு குஷியில் ஒரு குதிக்கிறான். ஒரு அளவு கடந்த மகிழ்ச்சியோட ஒரு சந்தோஷத்தில் துரியோதனன் ஒரு தடவை குதித்த உடனே சகுனி மெதுவாக பேசுகிறான். என்ன 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 இது ஒரு பெரிய விஷயம் மாதிரி பேசுகிறேன், அண்ணன் தம்பிக்குள்ள சூதாடணும், ஏதோ ஒன்று ரெண்டு போகும் வரும், இது ஒரு பெரிய விஷயம் மாதிரி பேசுறியே, இன்னும் நாட்டை இழந்துட்டா என்ன? பாண்டவர்கள் இன்னும் அவர்கள் பாஞ்சாலியை இழக்கவில்லை, அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்துறாதே அப்படின்னு துரியோதனுக்கு இன்டைரக்டா அறிவுரை சொல்றான். அவ ரொம்ப அதிர்ஷ்டம் உடையவ, அவளை வச்சு ஆடினா இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து உங்க அடைஞ்சிட்டு வந்துடலாம், அதனால ஒன்றும் கவலைப்படாது. தம்பியை வச்சு ஆடம்பா யோசனை சொல்றான். உனக்கு இல்லைன்னு நினைக்காத, இப்ப நீ என்ன பண்ற, உன் தம்பியை வச்சு இந்த இடத்துல ஆடினா இது வரைக்கும் நீ இழந்த நாடு உட்பட என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கொடுத்துடுறேன், வாங்கிக்கிறியா? நீ இப்ப நாடு இல்லாம போனா உன் தம்பிங்கெல்லாம் உன்னை பார்த்து சிரிக்க மாட்டாங்களா? அம்பி நொத்த ஒழியாள் உங்கள் ஐவருக்கு முறியாள் அவள் இகழ்ந்திடாதா, அந்த ஆயம் பேசுவானா? கிருஷ்ணன் உங்களை மதிப்பானா? மதிக்க மாட்டான். சொல்றத கேளு, நீ மறுபடியும் இந்த இடத்துல பணையம் வச்சாள். எரிச்சல்ல இருக்கிறான். யாரு? தருமன். எல்லாம் போச்சு இல்ல, சகாதேவன பணயம் தயம் உருட்டலானார், அதில் சகுனி வென்று விட்டார். சகாதேவனுக்கு அப்புறம் யாரு? நகுலன். நகுலன பணயம் அப்படின்னு வச்சான். நகுலன பணயம் வச்சு தயம் உருட்டலானார், சகுனி வென்று விட்டார். கொஞ்சம் யோசிக்கிறான் தருமன். இந்த அர்ஜுனன் பீமெல்லாம் பலசாலி, நாம எப்படி சொல்றதுன்னு ஒரு அரை செகண்ட் இப்படி யோசிச்சான் பாருங்க. உள்ள பூந்துட்டான் சகுனி. ஓ தருமா, நீ உத்தமன் நினைச்சேன், எவ்வளவு பெரிய அயோக்கியன் இப்பதான் தெரியுது. என்ன இருந்தாலும் உங்க சித்தி பிள்ளைங்க 2 பேரையும் தைரியமா வச்சு ஆடிட்ட, சொந்த தம்பியை வச்சு ஆட உனக்கு மனசு வரல பத்தியா? மாத்திரி பிள்ளைங்களை வச்சு ஆடிட்ட, அவன் என்ன இருந்தாலும் மாற்றாந்தாய் பிள்ளைங்க தானே, சொந்த தம்பியை பணையம் வைக்க உனக்கு மனசு வரல. அப்படித்தான் எங்கள் ஒற்றுமை தீர்ந்துவிடும். ஐவர் எண்ணத்தில் ஆவியில் ஒன்று கா, நாங்க 5 பேரும் எண்ணத்திலையும் ஆவியிலையும் ஒன்னா இருக்கிறோம், எங்களை பகைக்காதே அப்படின்னா அப்ப வச்சு ஆடு. கண்ணனுக்கு ஆருயிர் தோழனாம் எங்கள் கண்ணிலும் சாலை இனியனாம், வண்ணமும் திண்மையும் சோதியும் பெற்று வானத் தாமரை போன்றவன், எண்ணரும் நற்குணம் சான்றவன், புகழ் ஏறும் விஜயம் பணயம் கான். அர்ஜுனன பணயம் அப்படின்னு வச்சான், தாயம் உருட்டலானார், அதிலே சகுனி வென்று விட்டான். ஐவர் தமக்கோர் தலைவனை எங்கள் ஆட்சிக்கு வேர்வலி அகுதனை, தெய்வம் முன்னின்று எதிர்ப்பினும் நின்று சீறி அடிக்கும் திறனை, கைவளர் யானை பலவற்றில் வலி காட்டும் பெரும்புகழ் பீமனை, உங்கள் பொய்வளர் சூதினில் வைத்துட்டேன். இப்ப தருமன் என்ன சொல்றான் பாருங்க, சூதினில் வைத்துட்டேன் வென்று போ என்றான். ஜெயிச்சுக்கடா பட. இப்ப அவனே கொடுத்துட்டான், பீமனை பணயம்னு வச்சு வென்று போ என்றான். முடிஞ்சாச்சு. பீமன் இப்ப தாயம் உருட்டலானார், சகுனி வென்று விட்டான். இன்னும் யார் மிச்சம்? தருமன் ஒருத்தன் தான் மிச்சம். அவன் தன்னை எப்படி பணயம்னு இல்லாம வைக்க முடியும்? தன்னைத்தானே பணயம் அப்படின்னு வச்சான். காய் உருட்டலானார், அதிலே சகுனி வென்று விட்டான். அப்பதான் துரியோதனன் ஒரே சந்தோஷம். ஆஹா ஆஹா ஆஹா, 5 பேர் எனக்கு அடிமை, 5 பேர் எனக்கு அடிமை. அப்பதான் சொன்ன, அவள் துண்ணும் அதிர்ஷ்டம் உடையவள். யார்? பாஞ்சாலி. துண்ணும் அதிர்ஷ்டம் உடையவள், அவளை பணயம்னு வச்சு ஆடினா இழந்த எல்லாத்தையும் இவங்க மீட்டுடுவாங்க, அவசரப்படாதே அப்படின்னா. இப்போ பாஞ்சாலியை பணயம்னு சொல்லணும், சொல்றதா வேண்டாமா யோசிக்கிறான் ஒரு வினாடி. விதுரன் மறுபடியும் இது தப்பு அப்படிங்கிறான். விதுரனை இன்ன வார்த்தையும் இல்லை திட்டுக்கிறான் துரியோதனன். வேற வழியே கிடையாது. கடைசியாக அவன் யோசிச்சான், நாம 5 பேர் அடிமை ஆயிட்டோம், நாடே அடிமை ஆயிடுச்சு, அவன் மட்டும் அங்கே இருந்து என்ன பண்ண போறா, அவளும் நம்மளோட இருந்துட்டா பாதுகாப்பு தான் நினைச்சானோ என்னமோ தெரியல. வேற வழியே இல்லாம அந்த திரௌபதியை பணயம் அப்படின்ற வார்த்தையில சொல்றான். வேள்வி பொருளினையே புலை நாயின் முன் வைப்பது போல். ஒரு யாக அக்னியில போட வேண்டிய வேள்வி பொருளை ஒரு நாய்க்கு முன்னாடி கொண்டு போய் வைக்கிற போது, நீள்விட்ட பொன்மாளிகை கட்டி ஒரு பேயினை நேர்ந்து குடியேற்றல் போல், ஆழ்விற்று பொன் வாங்கி அதை ஆந்தைக்கு பூட்டுதல் போல், கேள்விக்கு ஒருவர் இல்லை உயிர் தேவியை கீழ்மக்கட்கு ஆளாக்கினார். அவளை பணயம்னு வச்சு தாயம் உருட்டலானார், சகுனி வென்று விட்டார். அப்ப துரியோதனன் பேசலாம் பாருங்க, எழுந்துச்சு குலுங்குறானா. திக்கு குலுங்கிடவே தீயவர் கூட்டமெல்லாம் தக்கு தக்கு என்று மேலையும் கீழையும் குதிச்சு குதிச்சு ஆடுறான். துரியோதனை ஆடிட்டு கக்க கக்க என்றே நகைப்பார், அந்த மாமன் மேல் கட்டிக்கொள் எம்மை என்பார். ஓடி வந்து சகுனியை கட்டி தழுவிக்கிட்டானா. இன்னொரு வார்த்தை பாரதி சொன்னா, என் துயர் தீர்த்தாயடா உயிர் மாமனே ஏளனம் தீர்த்து விட்டாய், அன்று நகைத்தாளடா உயிர் மாமனே அவளை என் ஆளாக்கினாய், ஆசை தனித்தாயடா உயிர் மாமனே ஆவியை காத்தாயடா, பூசை புரிவோமடா மாமனே. அடுத்த வார்த்தை, பொங்கல் உனக்கு வைப்போம். ஐயனார் கோயில போய் பொங்கல் வைக்கிற மாதிரி சகுனிக்கு பொங்கல் வச்சு கும்பிடுவேங்கிறான், நன்றி தெரிவிக்கிறானா. பொங்கல் உனக்கு வைப்போம். போதுமா? நாசமடைந்ததடா நெடுநாட்பகை நாமினி வாழ்ந்தோமடா. குதிக்கிறான் துரியோதனை எல்லையற்ற சந்தோஷத்தோட. யாரங்கே
போய் அவளை இழுத்துட்டு வாங்க இந்த சபைக்கு. அவள் என்ன இனிமே அங்கே இருக்கிறது, பேசாமல் அவளை இங்கே இழுத்துட்டு வாங்க. தர்மம் அழிவெய்த சத்தியமும் பொய்யாக பெருமை தவங்கள் பெயர் கட்டு மண்ணாக வானத்து தேவர் வயிற்றிலே தீப்பாய மோன முனிவர் முறைகட்டு தாமையங்க வேதம் பொருளின்றி வெற்றுரையே ஆகிவிட அந்தரத்து வாழ்வோர் அனைவரும் பித்துறவே வான்முகிலை போன்றதொரு வண்ண திருமாலும் அரிதுயில் போய் ஆழ்ந்த துயில் எய்திவிட. என்னென்ன தேவர்களுக்குள்ள குழப்பம் நடந்தது அப்படிங்கிறான். இதெல்லாம் நடக்கிற மாதிரி போய் இழுச்சுட்டு வாழு. அப்போ துரியோதனை பார்த்து விதுரன் சொல்கிறான், மூட மகனே என்ன வார்த்தடா பேசுகிற? யாராவது தம்பி மனைவியை சபையில் இழுத்து இப்படி அவமானப்படுத்துவார்களா? உனக்கு தெரியாதடா, அழிவு வரப்போகிறதடா, சொன்னா கேளு, இந்த மாதிரிலாம் செய்யாத. ஐவர் சினத்தின் அடரை வளர்க்கின்றாய், தெய்வ தவத்தியை சீர்குலைய பேசுகின்றாய், ஏன் அந்த உத்தமியை இப்படியெல்லாம் அவமானப்படும்படியா பேசுகிற? என்னுடைய வார்த்தை உனக்கு இப்போ புரியாதடா, இதனுடைய விளைவு என்னன்னு உனக்கு அப்புறமா தெரியும் அப்படின்னு சொல்லி விதுரன் மூர்ச்சையாகி கீழே விழுந்துட்டான். யாரை அனுப்புறதுன்னு இப்படி பார்த்தா அந்த தேர்ப்பாகன் இருந்தா. யாரடா தேர்ப்பாகன்? பிராதிகாமின்னு பேர். கூட போய் இழுத்துட்டு வா அவளை, என்ன அவள் ரொம்ப பெரியவ, அவளை போய் இழுத்துட்டு வா அப்படின்னு உத்தரவு போட்டான். யாரடா தேர்ப்பாகன்? போடான உடனே பிராதிகாமி போனான். போய் முதல்ல அவளை கூப்பிட்டான். அவள் முதல்ல ஒரு கேள்வி கேட்டா, எனக்கு ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லு. என்னை தோற்ற பிறகு தன்னை தோற்றாரா, தன்னை தோற்ற பிறகு என்னை தோற்றாரா? பல பேருக்கு இது என்ன ஒரு பெரிய விஷயம், தன்னை தோற்று பின்ன தோற்றா என்ன, இல்லை முதல்ல இவளை பாஞ்சாலியை தோற்று பிறகுதான் அவனை தோற்றா என்ன, இது ஒரு பெரிய ஆர்குமெண்டான். அவன் என்ன சொல்றா, எப்போ தருமன் தன்னை தோற்றுட்டாரோ அப்புறம் அவருக்கு ஆடுறதுக்கு உரிமையே கிடையாது, இன்னொருத்தரை வச்சு ஆட உரிமை கிடையாது. முதல்லயே என்ன பணயம்னு வச்சிருந்தாருன்னா அவர் பரவாயில்ல. அவர் எப்போ அடிமையா போயிட்டாரோ அடிமைக்கு மனைவியே கிடையாது, அப்ப இல்லாத மனைவி அவர் எப்படி வச்சு ஆடினார்னு அவ ஆர்குமெண்ட். அது வந்து ஒரு சட்டில் லீகல் ஆர்குமெண்ட். ரொம்ப அரசியல் நுட்பம் தெரிஞ்சவ பாஞ்சாலி. அவ சொல்றா, அதனால என்னை வச்சு முதல்ல ஆடிவிட்டு அப்புறம் தர்மர் தன்னை ஆடினாரா, தன்னை ஆடிய பிறகு என்ன ஆடினாரா, போய் கேட்டுட்டு வா அப்படின்னு. இந்த பிராதிகாமி அங்கேருந்து வந்து கேட்டான், இது மாதிரி கேட்கறா அப்படின்னு. உனக்கு கோவம் வந்துருச்சு. அவள் கூண்டில் கிளியும் அல்ல, அவ என்ன கூட்டுக்கலையா? அடுத்த வார்த்தை நாக்கப்பிடிங்கிற மாதிரி அசிங்கமான வார்த்தை கேட்டான். என்னன்னா, ஐவர் கூட்டு மனைவிக்கு நாணமேன், ஐவர் கூட்டு மனைவிக்கு நாணமேன். அவள் வேண்டிய கேள்விகள் கேட்கலாம், வேண்டிய பதில்கள் சொல்லலாம், எல்லாம் இங்க வந்து அவளை பேச சொல்லு, அவள் ஒன்றும் ஆள் மூலமா அனுப்ப வேண்டாம், அவளுக்கு என்ன வெக்கம் வேண்டி இருக்கு, போய் இழுத்துட்டு விட. பிராதிகாமி மறுபடியும் போனான். அப்போ சொன்னா, ஐயா மாதவிலக்கு ஆதலால் நான் ஒற்றாடை தண்ணில் இருக்கிறேன், ஓராடையோடு இருக்கிறேன், நான் எப்படா சபைக்கு வருவேன்? எங்கேயுமே ஒரு சூது மனைகளிலே தொண்டச்சி வருவதில்லை. யாராவது ஆண்கள் வேணா போய் பணிவிட பண்ணுவார்கள், பெண்கள் வந்ததா வரலாறு கிடையாதுடா. சூது ஆடுற இடத்துல நான் வர முடியாது. அது மட்டும் இல்லை, நான் இப்போ இந்த நிலையில இருக்கிறவன் எப்படி சபைக்கு வர முடியும், என்னால் வர முடியாது, இதை போய் சொல்லு அப்படின்னா. அவன் மறுபடியும் வந்து ஆரம்பிச்சான், பிராதிகாமி இது மாதிரி வரமாட்டேங்கிறா, இது மாதிரி நிலையில அவ இருக்கிறா அப்படின்னு. துரியோதனுக்கு அளவு கடந்த வெறி. அவன் சொன்னா, உள்ளம் துடித்து சுயோதனன் சினம் ஓங்கி வெறி கொண்டு சொல்லுவான், அட பிள்ளை கதைகள் விரிக்கிறா, எந்த பெற்றி அறிந்தலை போலும் நீ என்ன, நீ என்கிட்ட வந்து வரிசையா பேசிக்கிட்டே இருக்கிற, நீ என்னுடைய ஆற்றல் என்னன்னு உனக்கு தெரியாது போ. அப்போ அவனே ஒரு வார்த்தை சொல்றான் துரியோதன, ஏன் பிராதிகாமி பயப்படுறான்னு இப்படி பீமனை பார்த்தான். இந்த பையலும் பீமனை அஞ்சியே வெகுவாக கதைகள் கதைக்கிறான். இவனுக்கு பீமனை பார்த்து பயம், அவன் அடிச்சுடுவானோ அப்படிங்கிறதுக்காக இந்த பையன் அப்படி பேசுறான். இவன் அச்சத்தை பின்பு குறைக்கிறேன், இவன் பயத்தை அப்புறமா நான் போக்குறேன். ஏய் துச்சாசனா, அவன் தம்பியை கூப்பிட்டாடே துச்சாசனா, நீ வா, நீ போய் நான் சொன்னேன் அவளை இழுத்துட்டு வா. அந்த துச்சாசனம் எழுந்தான் பாருங்க. அந்த துச்சாசனம் எப்படி எழுந்தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு வார்த்தை சொன்னான் பாரதி. அவன் கேரக்டரே அந்த ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிட்டான். என்ன, இவன் தீமையில் அண்ணனை வென்றவன், அயோக்கியத்தனத்தில் அவங்க அண்ணனையே தூக்கி சாப்பிட்டவன் அந்த பையன். கள்ளும் ஈரக்கரியும் விரும்புவான். அவனுக்கு எப்பவும் என்னன்னா, கள்ளு ஈரக்கறி ரெண்டையும் சாப்பிட்டானா அயோக்கியத்தனம் எல்லாம் உச்சிக்கு போயிடும். கள்ளும் ஈரக்கரியும் விரும்புவான். இந்த பாரதி நினைச்சு சொன்னானா நினைக்காம சொன்னானா தெரியல, அந்த துச்சாசனை இன்ட்ரடியூஸ் பண்றான். இவன் அயோக்கிய பைய, தீமையில் அண்ணனை வென்றவன், அவன் சாப்பாடு என்ன, கள்ளும் ஈரக்கரியும் விரும்புவான். ரைட். எந்திச்சான் துச்சாசன, நேரா போன, தாயத்திலே விலைப்பட்ட தாதினி, என்னடி சூதாட்டத்தில் விலைப்பட்ட ஒரு வேலைக்காரி, உனக்கு என்ன இவ்வளவு திமிரு வேண்டி இருக்கு, வான்னு சொன்னா வர வேண்டியதுதானே, நான் அப்புறம் என்னன்னு உன்னை கேட்கிறேன் பார். ஆடி விலைப்பட்ட தாதினி, உன்னை ஆள்பவன் அண்ணன் சுயோதனன், மன்னர் கூடி இருக்கும் சபையிலே உன்னை கூட்டி வருகென்று சொன்னான். பாகன் வந்து கூப்பிட்டப்போ வரலையாமே நீ? அப்போ மறுபடியும் சொன்ன, அச்சாக்கள், டேய் கொஞ்சம் காது கொடுத்து கேளுடா, அச்சாக்கள் மாத விலக்கு ஆதலால் ஓராடை தண்ணில் இருக்கின்றேன், தார்வேந்தர் பொற்சபை முன் என்னை அழைத்தல் இயல்பில்லை, நான் வரது மரபு இல்லடா,
இது நியாயம் இல்லடா, அதனால தான் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னான். கக்கக்க என்று கனைத்து கூந்தலினை பக்கத்தில் வந்து பாஞ்சாலி கூந்தலினை கையினால் பற்றி கரகரன எனத்தான் இழுத்தார். அவ இவ்வளவு சொல்ல சொல்ல கேட்கவே இல்லை. நேரா போனா கூந்தல் அப்படி இடிக்க கையில பிடிச்சாமா, பேசாம என்ன நீங்க பேசிட்டு இருக்கிற ஐயோகோ என்றே அலறி உணர்வற்று பாண்டவர்தம் தேவியவள் பாதி உயிர் கொண்டுவர். அவளுக்கு பாதி உயிர் போயிடுச்சு. அவ கூந்தலை பற்றி அப்படியே தெருவில் தர 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 எழுத்துக்கிட்டே வரான் துச்சாசன். அப்போ நாட்டு மக்கள்லாம் இந்த அநீதியை கண்டு பொங்கி எழணுமா இல்லையா, அக்கிரமத்தை கண்டு நாட்டு மக்கள் கொதிக்கணுமா இல்லையா? அந்த நாட்டு மக்கள்லாம் தத்துவம் பேசினாங்களாம், என்ன கொடுமை இது, ஓ எவ்வளோ கொடுமையா இருக்கு, கொடுமை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, என்ன கொடுமை இது என்று பார்த்திருந்தார். பாரதிக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. ஊரவர்தம் கீழ்மை உரைக்கும் தரமாமோ வீரமிலா நாய்கள், வீரமிலா நாய்கள், விலங்காம் இளவரசன் தன்னை மிதித்து தராதலத்தில் போக்கிய பொன்னை அவளந்த புறத்திற் சேர்க்காமல் நெட்டை மரங்கள் என நின்று புலம்புகிறார். பெட்டை புலம்பல் பிறருக்கு பயனாமோ, எல்லாம் பொம்பளை மாதிரி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறானே, பெட்டை புலம்பல் பிறருக்கு பயனாமோ, ஏன் இப்படி மக்கள் இருக்கிறார்கள், ஏன் இவங்க கொதிச்சு அழல? பாரதி கேட்டான். சபையில கொண்டு வந்து அப்படி ஒரு தள்ளு தள்ளினா துச்சாசனு. அவன் முதல்ல எல்லாரையும் பார்த்து நீதி கேட்டார். இது என்ன நியாயம், ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு சபையில் அவமானம் பண்ணுகிறீர்கள், இது என்ன நியாயத்தோடு சேர்ந்தது? அவ பீஷ்மரை பார்த்து கேட்டா, இப்படி என்ன பணயம்னு வச்சு ஆடுறதுக்கு தருமனுக்கு உரிமை இருக்கா? எப்படி என்ன பணயம்னு வச்சு ஆடலாம்? நான் யாரு, துருபதன் கன்னி, அப்படிப்பட்ட என்ன பணயம்னு வச்சு எப்படி ஆடலாம், அதுக்கு உரிமை இருக்கா? அப்ப பீஷ்மர் பேசாமையாவது இருந்திருக்கலாம். அவர் அப்பதான் சட்டம் ஈபி கோலா எடுத்து பேச ஆரம்பிச்சார். என்னன்னா, இல்லை நீ சொல்றதெல்லாம் கரெக்டு, அது வேத காலத்தில் பெண்களுக்கு அப்படி ஒரு மரியாதை இருந்தது, அப்புறம் காலம் கெட்டு போச்சு, இப்போ கணவனுடைய உடைமை பொருளாக மனைவி கருதப்படுகிற காலம், அதனால விற்கலாம் வாங்கலாம் அடகு வைக்கலாம், இதெல்லாம் கணவனுக்கு ரைட் இருக்கு. யார்? பீஷ்மர். அவர் சட்டத்தை மேற்கோள் காட்டிக்கிட்டு இருக்கிறார். அப்போ இந்த சட்டப்படி செல்லும், நான் என்ன பண்ண முடியும், சட்டம் அப்படி இருக்கு. அந்த சட்டம் அப்படி இருக்குன்னு சொன்ன உடனே பீஷ்மரை செவிட்டில் அறைகிற மாதிரி சொன்னா பாருங்க பாஞ்சாலி ஒரு வார்த்தை, ஆமாமா பெரிய சட்டம், பேய் அரசு செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள். பேய் அரசு பண்ணிட்டு இருந்தா சாஸ்திரம் எல்லாம் பணத்தை தான் பணம் தான் தின்னுகிட்டு உட்கார்ந்திருக்கும். பேய் அரசு செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள். இது என்ன தர்மத்தோட சேர்ந்தது? ஒன்றும் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க, நீதி எல்லாம் ஒன்றும் கேட்கல. இப்போ முதல்ல பீஷ்மர்ட்ட சொல்லி பார்த்தா, திருதராஷ்டிரன்ட்ட சொல்லி பார்த்தா, 5 கணவன்மாரை பார்த்து கேட்கறா, ஐயோகோ 5 பேர் எனக்கு கணவனா இருந்து எனக்கு இப்படி ஒரு அவமானம் நடக்குது, நீங்க யாராவது இதை பார்க்கக்கூடாதா அப்படின்னு கேட்கறா. அவன் 5 பேரும் தலையிட முடியல. அவ ஆடை குலை உற்று நிற்கிறாள், அவளா என்று அழுது துடிக்கிறாள். இந்த பீடையை நோக்கினன் பீமனும் கரை மீறி எழுந்தது வெஞ்சினம், மைக்குடல் பற்றி இழுக்கிறான், அந்த பீடையை நோக்கினான் பீமனும் கரை மீறி எழுந்தது வெஞ்சினம். பீமனுக்கு மட்டும் பொறுக்க முடியல, கோவம் வந்துருச்சு. அவன் இப்படியே தருமனை பார்த்தான். அண்ணே, சூதர் மனைகளிலே அண்ணே தொண்டு மகளிர் உண்டு, சூதிர் பணயம் என்று அங்கு ஒரு தொண்டச்சி போவதில்லை, ஏது கருதி வைத்தாய் அண்ணே, யாரை பணயம் வைத்தாய், நீ இவளை பணயம்னு வச்சு உனக்கு ரைட் இருக்கா? உண்மையில அந்த அந்த பாஞ்சாலியை ஜெயிச்சுட்டு வந்தவன் யாரு? அர்ஜுனன் தானே ஜெயிச்சுட்டு வந்தவன், அவனாவது பணயம்னு வைக்கலாம், அவனுக்கு ரைட் இருக்கு, இவனுக்கு என்ன இருக்கு ரைட்டு? அவன் கேட்கறான், ஏது கருதி வைத்தாய் அண்ணே, யாரை பணயம் வைத்தாய், மாதர் குல விளக்கை அன்பே வாய்ந்த வடிவழகை, துருபதன் மகளை திட்ட தூய்மன் உடன்பிறப்பை இரு பகடை என்றாய், ஐயோ இவர்க்கு அடிமை என்றாய், நாட்டையெல்லாம் தொலைத்தாய் அண்ணே, நாங்கள் பொறுத்திருந்தோம். நீ நாட்டை வச்சு ஆடுனே, நாங்க ஏன்னு கேட்டோமா, நாட்டையெல்லாம் தொலைத்தாய் அண்ணே, நாங்கள் பொறுத்திருந்தோம், மீட்டும் எமையடிமை செய்தாய், மேலும் பொறுத்திருந்தோம், எங்கள் அடிமைன்னு அப்ப கூட நாங்க பொறுமையா இருந்தோம். ஆனா துருபதன் மகளை திட்ட தூய்மன் உடன்பிறப்பை இரு பகடை என்றாய், ஐயோ இவர்க்கு அடிமை என்றாய், இது பொறுப்பதில்லை, இது பொறுப்பதில்லை. பீமனுக்கு கோவம் வந்துருச்சு. அவன் தருமனா இருந்தானே யாரா இருந்தானே, இது பொறுப்பதில்லை, இது பொறுப்பதில்லை. இப்படி திரும்பி சகாதேவனை பார்த்தான், இது பொறுப்பதில்லை தம்பி, எரிதடல் கொண்டு வா, கதிரை வைத்து இழந்தான் அண்ணன் கையை எரித்துடும். தருமன் கையில தீ வச்சு கொளுத்துங்கடா, எப்படா சூதாடலாம்? இது பொறுப்பதில்லை தம்பி, எரிதடல் கொண்டு வா, கதிரை வைத்து இழந்தான் அண்ணன் கையை எரித்துடும். அப்போ தருமன் ஒன்னும் பேசல. அர்ஜுனன் தான் முந்தனா பீமனுடைய கையை பிடிச்சான். மனமறிய சொன்னாயோ பீமா, நம்ம அண்ணனை எரிக்கலான்ற வார்த்தை உன் வாயிலேருந்து வரலாமாடா, தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவ்வும். இது ஒரு இடைவெளியில் ஏற்பட்டுட்ட ஒரு வகையான மறைப்புடா. நாம தர்மத்தினுடைய வழியில போயிட்டு இருந்தோம், நமக்கு ஒரு விபத்து நடந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்முடைய ஒற்றுமையை நம்ம இழக்கலாமா? நம்ம ஒருத்தர் பகை பாராட்டலாமா? நீ யோசிக்க வேண்டாமா? மனமறிய சொன்னாயோ பீமா, தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், தர்மம் மறுபடியும் வெல்லும், இந்த இயற்கை மருமத்தை நம்மாலே உலகம் காண்,
நம்ம மூலமா தர்மத்தின் வெற்றியை உலகத்துக்கு காட்டுறதுக்கு இங்க இந்த நாடகம் மாதிரி நடக்குது. மறுபடியும் தர்மம் வெல்லும். தனுவுண்டு காண்டீபம் அதன் பெயர். கட்டுண்டோம் பொறுத்திருப்போம் காலம் மாறும். கட்டுண்டோம் பொறுத்திருப்போம் காலம் மாறும். சிக்கிக்கிட்டோம் கொஞ்சம் பொறுமையா இருப்போம், காலம் மாறும், ஜெயிச்சு காட்டும். இதை சொன்ன உடனே விகர்ணன் எழுந்தான். விகர்ணன் யாருன்னா துரியோதனுடைய தம்பியில ஒருத்தர். அவனுக்கு இந்த அநீதியை பொறுக்க முடியல. கேட்டான், என்ன எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? அந்த அம்மா கேட்டது கரெக்டு தானே? அந்த அம்மா என்ன கேட்டா, முதல்ல என்ன தோற்று தன்னை தோற்றாரா, தன்னை தோற்று என்ன தோற்றாரான்னு கேட்டாரு. அதுக்கு யாரா பதில் சொன்னீங்களா நீங்க? யாராவது முதல்ல தருமனை தோற்று அப்புறம் தானே தருமன் இந்த அம்மா வச்சு ஆடினார். அப்படி ஆட தருமனுக்கு என்ன ரைட்டு? அவனே அடிமையா போனதுக்கு அப்புறம் அடிமைக்கு மனைவியே கிடையாது, இல்லாத மனைவி வச்சு அவன் எப்படி ஆடினா? இது தர்மத்துக்கு விரோதம் இல்லையா? நீங்க யாராவது இதை கேட்க வேண்டாமா? 5 பேருக்கு பொதுவா இருக்கிற ஒன்று அவன் எப்படி தனியா வச்சு ஆட முடியும்? இதை யாரா கேட்க வேண்டாமா? யாரு? விகர்ணன், துரியோதனன் தம்பி. அவன் கேட்ட உடனே இப்ப அவங்களுக்குள்ள இப்படி பிரச்சனை வந்துடுத்து. இதை யார் சால்வ் பண்றது? கர்ணன் அந்த குடும்பத்துல வந்து ஒட்டிக்கிட்டவன். கர்ணன் இப்படி எழுஞ்சி விகர்ணனை பார்த்தான். யாரா இருக்கிறதுலே சின்ன பையன், நீ ஏண்டா பேசுற? பொடி பையன், நீ ஏண்டா வாயை திறக்கிற? இவ்வளோ பெரியவங்களுக்கு தெரியாத நீதி உனக்கு ரொம்ப தெரியுமா? மூடுறா வாய, உட்கார்ற அப்படின்னு. துரியோதனை ஏற்று பேசாது அப்படின்னு. ஏன் தெரியுங்களா? இந்த கர்ணன் வந்து துரியோதனத்தை வந்து ஒட்டிக்கிட்டவன். உங்களுக்கு தெரியும் கதை. கர்ணன் அனாதை, முதல்ல குந்தி பெற்ற பிள்ளை, வந்து இந்த துரியோதனை வாழ்வு கொடுத்து வச்சிருக்கிறான். நம்ம இப்ப விகர்ணன் அதே பேசின உடனே கர்ணன் சொல்றான், மூடுறா வாயா, உட்கார்றா, நீ என்ன பெரிய விஷயம் மாதிரி பேசுற? பொடியே உட்கார்றா, நீ சின்ன பையன், மூடு வாய அப்படின்னு. அவன் என்ன பேச முடியும்? அதுக்கப்புறம் விகர்ணன் பேசாம உட்கார்ந்தான். துச்சாசனா அப்படின்னா. கர்ணன் தான் இந்த இடத்துல ஒரு வார்த்தையை சொல்றான். என்ன வார்த்தை சொன்னா, ஏய் அடிமையா இருக்கான் 5 பேர் தோல்ல என்னடா அங்கவஸ்திரம் போட்டு நிக்கிறது. அங்கவஸ்திரம் பெருமை அடையாளம் இல்லையா உங்களுக்கு? மேல் துண்டு அணிகிறது கௌரவத்துக்கு அடையாளம். என்னடா அடிமைகளுக்கு என்னடா மேல் துண்டு எடா அப்படின்னு. உடனே இந்த 5 பேர் மேல் துண்டையும் எடுக்கிறதுக்காக இப்படி வந்தாங்க. இவனுங்களே அங்கவஸ்திரத்தை கொடுத்துட்டான் கையில். ஏன் நமக்கு அவமானம் அப்படின்னு மேலே போட்டிருந்த துண்டை எடுத்து இப்படி கையில் கொடுத்துட்டான். இப்போ பாஞ்சாலி சீலை அணிந்திருக்கிற, என்னடா அடிமையா இருக்கிற, அவன் மேல என்னடா மேல் துண்டு எடா. இந்த வார்த்தையும் கர்ணன் சொன்னதாத்தான் பாரதி எழுதுறான். ஐவர் சீரையும் களைவாய் தையல் சேலையும் களைவாய். இதை கர்ணனே சொன்னதாத்தான் பாஞ்சாலி சபதத்தில் பாரதி சொல்றான். நல்ல வேளை வில்லி பாரதத்தில் கர்ணன் சொன்னான்னு வரலிங்க, துரியோதனே இந்த பாவத்தை பண்ணினா அப்படின்னு வருது. நான் இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம் எப்படின்னா, என்ன இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு இவ்வளோ பெரிய அவமானம் நடக்குது, கர்ணனுக்கு ஒரு ஒரு குற்ற உணர்வு இருக்க வேண்டாமா? தப்பாச்சு, ஒரு பெண்ணுக்கு இவ்வளோ அவமானம் நடக்குது, நாம் அந்த இடத்துல இருக்கக்கூடாது, தன்னுடைய நண்பன் துரியோதனத்தை சொல்லணும், இப்படிலாம் பண்ணாதரான்னு சொல்லணும். பாரதி அவனே சொன்னான்னு எழுதிட்டார். நான் பாரதியை கூட தள்ளி வச்சுடுறேன். வில்லிபுத்திர ஆழ்வார் அவன் சொன்னான்னு எழுதலை, நான் அதை எடுத்துக்கிறேன். அவன் சொன்னானே எழுதலை, வில்லிபுத்திர ஆழ்வார் அப்படித்தான் எழுதுறாரு. சரி, அந்த கர்ணன் அட்லீஸ்ட் அந்த துரியோதனுக்கு புத்தி சொல்லாம் இல்லை, ஏன்டா அப்படி செய்கிறேன் கேட்கல. நார்மலாக ஒரு பெண்ணுக்கு அசிங்கம் நடக்குது, நாம் அந்த இடத்துல இருந்தால் ஒன்று புத்தி சொல்லுவோம், இல்லை அந்த இடத்த விட்டா வெளியே போயிடுவோமா இல்லையா? நம்ம அடக்க முடியாத கோஷ்டியாக இருந்தால் என்ன பண்ண முடியும்? அந்த இடத்த விட்டு வெளியில் போயிடணும். கர்ணன் ஏன் அப்படி இருந்தான்? நான் இப்போ ஒரு ஆபத்தான விளக்கம் சொல்ல போகிறேன். அதுதான் இவ்வளோ பெரிய முன்னுரை போட்டேன். உண்மையில் பேசிக்கலாக கர்ணன் நல்லவன், நல்ல குந்தி தேவி வயிற்றுல சூரியனுக்கு குமாரனா பிறந்தவன். அவன் எப்படி இருக்க முடியும்? நல்லவன் தான் பேசிக்கலா. ஆனால் என்ன ஆகிப்போச்சு விதி, அவன் நல்ல இடத்துல வளரணும்னு நினைக்கிறான், ஆனால் அங்கீகாரம் அவனுக்கு கிடைக்கல. யார் அவன் அங்கீகாரம் பண்ணிட்டா? துரியோதனன் அங்கீகாரம் பண்ணிட்டான். அங்கீகாரம் கிடைக்கிற வரைக்கும் கர்ணன் என்னென்ன அவமானப்பட்டான்னு உங்களுக்கு தெரியுமா? அவன் எங்கே போய் நான் வில் வித்தை கற்றுக்கணும் அப்படின்னு கேட்பான். முதல்ல அந்த வில் வித்தை சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர் கேட்பார், நீ என்ன ஜாதி? தெரியாது. ஜாதி தெரியாது உனக்கு என்னடா வில் வித்தை, போடா வெளியில். இன்னொரு ஸ்கூலுக்கு போவான், நான் வில் வித்தை கற்றுக்கணும் அப்படிமா. நீ என்ன ஜாதி? ஜாதி தெரியாது. ஜாதி தெரியாதா? சரி அப்பா அம்மா யார்? அதையாவது சொல்லு. அதுவும் தெரியாதுங்க. அநாத பைய, அப்பா அம்மா தெரியாத அநாத பைய, இன்ஷியலே இல்லாத அநாத பைய, உனக்கு என்னடா வில் வித்தை, போடா வெளியில். இப்போ இது கர்ணனுடைய தப்பா? ஒரு குந்தி தேவி திருட்டுத்தனமா அந்த பிள்ளையை பெற்று பெட்டியில் வச்சு அனுப்பிச்சுட்டா. இது கர்ணனுடைய தப்பா? இல்லை, அவங்க அம்மா அசிங்கமா பண்ணின தப்புல இந்த பிள்ளை பலியாயிட்டான். கர்ணன் அப்படி பிறந்தவர். போதுமா? முறையற்ற எண்ணத்துல தாயின் மனசுல கருவாகி வெளியில வந்து பிறந்தவன். அப்போ அவனுக்கு தான் அவன் நல்லவனா வாழ நினைக்கிறான், படிக்க போறான், வில்வித்தை கத்துக்கணுங்கிறான். ஏன்னா ஒருத்தன் எடுத்து வளர்த்தான், ஒரு தேரோட்டி அவனை எடுத்து வளர்த்தான். அதனால அவன் வாழ்க்கை தப்பிச்சுது. பிள்ளை இல்லாத ஒரு கழட்டு தேரோட்டி இந்த பிள்ளைய பார்த்தான், சரி நம்ம பிள்ளையா வளர்ப்போமேன்னு வளர்த்தான். ஆனால் இவனுக்கு ஒரு ஆசை, நம்ம உயரமாக வரணும், பெரிய ராஜாவாக வரணும், பெரிய வில்வித்தை எல்லாம் கற்றுக்கணும். எங்கே போனாலும் அப்பா அம்மா பேர் தெரியாத அனாதை 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 அனாதைன்னு அவனை அவமானப்படுத்துகிறாங்க. அவனுக்கு யார் மேலே முதல்ல கோபம் கொஞ்சம் யோசிங்க. நாம் இவ்வளவு அவமானப்படுறதுக்கும் யாரு காரணம்?
நம்மளை பெத்துட்டு அனாதையா போட்டுட்டு போனாலே ஒரு ராட்சசி, அவ மட்டும் கையில கிடைச்சா கழுத்தை நெரிச்சு கொண்டுணும் எண்ணம் வருமா வராதா? நியாயம்தான் அந்த எண்ணம். அவ பெத்து பெட்டியில போட்டு போயிட்டா, குப்பத்தொட்டில போட்டு போன மாதிரி போட்டா, அவ மானத்தை காப்பாத்திக்கிட்டா, தான் யாருன்னு வெளியே தெரியாம மறைச்சுட்டா, தனக்கு இப்படி ஒரு முறைகேடா புள்ள பிறந்ததுங்கிற மறைச்சுட்டா. அந்த புள்ளையோட கதி, அந்த புள்ள யார முதல்ல வெறுப்பான்னா தாயாரத்தான் வெறுப்பான். நம்முடைய இவ்வளவு அவமானத்துக்கும் காரணம் தாய், நம்முடைய இவ்வளவு அவமானத்துக்கும் காரணம் தாய். இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? அவனுக்கு ஒரு மனைவி வாச்சா, அந்த மனைவி கர்ணனை மதிச்சதே கிடையாது. ஏன்னா இவன் பிறப்பு தெரியாது அப்படிங்கிறதுனால அவன் கேலி பண்ணிக்கிட்டே இருப்பாளாம். என்ன நீ என்ன ஜாதினே தெரியாது, நீ யாருன்னே தெரியாது, உன்னை நான் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படி குத்தி காட்டிக்கிட்டே இருப்பா. அப்போ அவனுக்கு மனைவி மேலேயாவது அன்பு வர முடியுமோ? முடியாது. தாயார் மேல அன்பு வர முடியுமோ? முடியாது. இப்போ நான் சைக்காலஜி டீல் பண்றேன். தாயார் மீதும் மரியாதை வராதவன், மனைவி மீதும் மரியாதை வராதவன் எந்த பெண் மீதும் மரியாதையாக இருக்க மாட்டான். திரௌபதிக்கு அவமானம் நடந்த போது கர்ணன் மகிழ்ச்சியா இருந்ததற்கு காரணம் பெண்ணினத்தின் மீது உள்ள கோபம். இவ்வளவு கூத்து, இவ்வளவு சிக்கலுக்கு என்ன காரணம்னா அந்த தாய் குந்தி தேவியினுடைய ஒரு தவறு. அவ முறை இல்லாம ஒரு கர்ணனை பெற்றா, தெருவில் போட்டு அவ பாட்டு பேசாம போயிட்டா. அவன் நல்லவனா வளர வேண்டியவன் தீயவர்கள் கிட்ட போய் சிக்கிட்டான். அவங்களுக்கு விசுவாசியா இருக்கிறான், அவனுக்கு பெண்கள் மேலேயே மரியாதை இல்லை. பாஞ்சாலி புடவையை பிடிச்சி இழுக்கிறான் துச்சாசனை. இப்போ இவ்வளவு தப்பு நடக்குது, கர்ணன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவன் மனசுல குற்றமாவே தெரியல. ஒரே காரணம் அவனுடைய தாய் மேல இருக்கிற கோபம். இப்போ துச்சாசனன் ஒரு புடவையை பற்றி இழுக்கிறான். அவன் எல்லாத்தையும் முறையிட்டு பார்த்தா, நீ காப்பாத்து, நீ காப்பாத்து, நீ காப்பாத்து, நீ காப்பாத்து. யாரும் காப்பாத்தல. அவன் இப்படி புடவையை பிடிச்சி இழுத்தான் பாருங்க, இப்படி பிடிச்சிக்கிட்டா. யாரும் காப்பாத்தல, நாமளாவது நம்மளை காப்பாத்திக்கலாம், வேற என்ன பண்ண முடியும்? துச்சாதனன் எழுந்தே அன்னை துகிலினை மண்டிடை உரிதல் உற்றான். அச்சோ தேவர்களே என்று அலறிய விதுரனும் தரை சாய்ந்தான். விதுரன் அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டான். பிச்சேரியவனை போல் அந்த பேயனும் துகிலினை உரிகையிலே உச்சோதியிற் கலந்தாள் அன்னை உலகத்தை மறந்தாள் ஒருமையுற்றாள். இப்ப அவ வெளியில இருந்தா மான அவமானம்லாம் அனுபவிக்கணும். அவன் படவை இழுக்க ஆரம்பிச்சுட்டான். அவ உள்ளுக்குள்ள போயிட்டா. உச்சோதியிற் கலந்தாள் அன்னை ஒருமையுற்றாள் உலகத்தை மறந்தாள். எல்லாம் மறந்துட்டு தனக்குள்ளேயே உள்ள போய் அந்த பாஞ்சாலி என்ன பண்ணுவா? முதல்ல இந்த ரெண்டு கையால புடவையை பிடிச்சு கிடிச்சலாம் பார்த்தா, அவன் இழுக்கிற வேகத்துக்கு இந்த கை தாளல. பட்டுன்னு கையை விட்டா. ஹரி 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 என்றாள். அந்த நாராயணனுடைய நாமத்தை சொல்லி அழ ஆரம்பித்தா. ஹரி 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 என்றாள். கண்ணா அபயம் உனக்கு அபயம் என்றாள். கரியனுக்கு அருள் புரிந்தே அந்த கயத்திடை முதலையின் உயிர் படித்தாய். கரியனன் நிறமுடையாய் என்று காளிங்கன் தலைமுன்னி நடைமுடிந்தாய். பெரியதோர் பொருளாவாய் கண்ணா பேசரும் பழமறை பொருளாவாய். சக்கரம் ஏந்தி நின்றாய் கண்ணா சாரங்கம் என்றொரு வில்லை கரத்துடையாய். அக்ஷர பொருளாவாய் கண்ணா துக்கங்கள் அழித்திடுவாய். ஆதியில் ஆதியப்பா கண்ணா அறிவினை கடந்தவின் நகப்பொருளே. சோதிக்குள் ஊர்ந்திடுவாய் கண்ணா சுடற்பொருளே பேர் அடற்பொருளே. வரிசையா கண்ணன் புகழச் சொல்லி கண்ணீர் விட்டு அழ ஆரம்பித்தாள். வில்லிபுத்திராழ்வார் எழுதுகிறார், கோவிந்தா கோவிந்தா என்று அரற்றி கோவிந்த நாமத்தை சொல்லுகிறாள் பாஞ்சாலி. என்னடா ஆச்சரியம் அப்படின்னா, இந்த புடவையிலேருந்து கையை எடுத்து இவன் ரெண்டு கையை மேலே எடுத்து நம்பால காப்பாற்ற முடியாதுன்னு கும்பிட்டோடனே இந்த புடவை கொடுக்க வேண்டிய பொறுப்பு இறைவனுக்கு வந்து விட்டான். ஏன்னா இறைவனை காட்டிலும் தன் மீது நம்பிக்கை வச்சு இவ போராடிய போது முடியல. இப்ப இறைவனை பூர்ணமா நம்பின உடனே காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவனுக்கு வந்துடுச்சு. அதனால வேற வழி இல்லை. இந்த புடவை இழுக்கிறான் துச்சாசனை. இழுக்க இழுக்க அது வளர்ந்து கொண்டே வருகிறது. இந்த இடத்துலதான் வில்லிபுத்தூர் ஆழ்வாருடைய கவிதை ரொம்ப அருமை. அவ அழுத ஆறாகி இரு தடங்கன் அழகம் சோர, ஆறாகி இரு தடங்கன் அஞ்சனவம் புனல் சோர அழகம் சோர. அழறா பாஞ்சாலி, கண்லேருந்து ஆறா தண்ணி கொட்டுது. அப்போ ஒரு வார்த்தை உள்ள போட்டார் பாருங்க, வேறான துகில் தகைந்த கை சோரேன்னர். என்ன இது திடீர்னு வேறான துகில்றாரு, என்ன அர்த்தம்? துச்சாசனை இழுத்துக்கிட்டே இருக்கிறான்ல, அத வேறான துகில். அது என்ன வேறான துகில்? அதான் அற்புதம். இவ புடவைய விட்டுட்டு அவன் புடவைய பிடிச்சி இழுக்கிறான்ல, அப்ப கிருஷ்ணன் என்ன பண்ணானா வேற ஒரு புடவை நுனிய அவன் கையில கொடுத்துட்டான். இந்த கிறுக்கு பைய குடி வெறியில இருக்கிறதால இது யார் புடவை அது யார் புடவைன்னு தெரியாம இழுச்சுக்கிட்டே இருக்கிறான். அதத்தான் வேறான துகில் அப்படின்னா. இவ புடவையை கை விட்டுட்டான். அவன் கொடுத்த புடவையை பிடிச்சிட்டு இழுத்துக்கிட்டே உட்கார்ந்துருக்கான். இவ உடம்புல புடவை அப்படியே இருக்கு. வேறான துகில் தகைந்த கைசோர மெய்சோர் அப்படியே கீழே விழுந்துட்டான். அவன் என்ன பண்ணா, வேறொன்றும் கூறாமல் கோவிந்தா கோவிந்தா என்ற அரத்தி குளிர்ந்து நாவில் ஊராத அவிழ்தூர உடல் புலகித்து உள்ளமெல்லாம் உருகினாளே.
அவ வேற ஒன்னும் சொல்ல, கண்ணை மூடிட்டு கோவிந்தா என்று அழுது கோவிந்த நாமத்தை சொன்னாள். புடவை சுரந்தது. இறைவனுடைய நாமமே அந்த தன்மையை செய்தது அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கிற செய்தி. புடவை அப்படியே இழுத்துக்கிட்டே இருந்தா அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். ஏன்னா வரிசையா வந்துகிட்டே இருக்கு அதெல்லாம். அதான் சொன்னா, கிருஷ்ணனுடைய இளமை பருவத்துல கோபிகா ஸ்திரீகளுடைய புடவையை திருடி வச்சுக்கிட்டான்னு ஒரு கதை வரணும். வஸ்திராபரணம்னு ஒரு பகுதி வரும். அந்த கோபிக ஸ்திரீகள் எல்லாம் குளிக்கிற போது புடவை தூக்கி ஒழிச்சு வச்சுக்கிட்டான். அந்த பையன் இப்ப புடவை கொடுத்தானா? ஏன் இப்ப கொடுக்க வேண்டி இருக்குன்னு தான் அப்ப பார்த்து வச்சுக்கிட்டானா. என்னென்ன கலர் என்னென்ன டிசைன் தெரிஞ்சாதான் கொடுக்க முடியும், வரிசையா கொடுத்துட்டே இருக்கலாமே அப்படின்ற ஐடியா. அப்படி இல்லை, சரீர மானம் சரீர அபிமானம் கடந்த போது கடவுள் துணை செய்கிறான். இது ஒரு பழைய பாட்டு, கிராமிய பாடு. இந்த கண்ணன் துவாரகையில் இருக்கிறான், அஸ்தினாபுரத்துக்கு புடவை வந்துதான். அது ஒரு நாட்டுப்புறத்து பாடல் ஒருத்தன் பாடினான். அஸ்தினத்துக்கும் ஓட்ட கைக்கும் 1000 காதம்னா. அஸ்தினம்னா அஸ்தினாபுரம், ஓட்ட கைன்னு என்னடா சொல்றான்? துவார கைன்னு பேர்ல, துவாரம்னா ஓட்ட இல்லையா தமிழ்ல, கை. அவன் கிராமத்து பாட்டு அடிச்சான். அஸ்தினத்துக்கும் ஓட்ட கைக்கும் 1000 காதம், ஆனாலும் நடக்குதடா புடவை வியாபாரம்னு. ஒரு கிராமிய பாடல்ல பின்னிட்டான், 2 வரி ஒரு புலவர். அஸ்தினத்துக்கும் ஓட்ட கைக்கும் 1000 காதம், ஆனாலும் நடக்குதடா புடவை வியாபாரம். வேலா போதும் அஸ்தினாபுரத்துக்கு, துவாரகையில இருந்து போயிட்டே இருக்காது போட்டுக்கு. விறு அந்த வேறான துகில் தகைந்த கைசோர் மெய்சோர் அப்படியே கீழ். அப்ப கூட இந்த துரியோதனுக்கு புத்தி வரல. அந்த பயலுக்கு அப்பவாது ஒரு அறிவு வந்திருக்க வேண்டாமா? இவளை இறைவன் காப்பாத்தி இருக்கிறானே, நாம இனிமே இவளை குறைச்சு பேசக்கூடாதுன்ற அறிவு வரணுமா இல்லையா? அறிவு வரல. அவன் சொன்னான், டேய் தம்பி, இவள் புடவை வளர்கிற மந்திரம் கற்று வைத்திருக்கிறாளடோ, இவளை கொண்டு வா, என் மடியில் உட்காரவை அப்படின்னு தொடைய தட்டி சொன்னான். அந்த மடியில உட்காந்து வை, இந்த தொடையில தட்டி உட்காரவை அப்படின்னு தொடைய தட்டினான். அந்த தகாத வார்த்தை. உடனே பீமனுக்கு எவ்வளவு நேரம் பொறுமையா இருந்தான் பாருங்க, எழுச்சிட்டான். இப்பதான் சபத பகுதியை சொல்லுகிறார் மகாகவி பாரதி. தேவர்கள் பூச்சொறிந்தார், ஓம் ஜெய ஜெய பாரத சக்தி என்றார். ஆவலோடு எழுந்து நின்றே முன்னை ஆரிய ஊட்டுமன் கை தொழுதார். எல்லாரும் அவளை கையெடுத்து கும்பிட ஆரம்பிச்சாங்க. பீமன் எழுந்து உரை செய்வார், இங்கு விண்ணவர் ஆணை பராசக்தி ஆணை, தாமரை பூவினில் வந்தான் வரை சாற்றிய தேவன் திருக்கடல் ஆணை, ஆணையிட்டு உரை செய்வேன். இந்த ஆணை இல்லா துரியோதனன் தன்னை பேணும் பெருங்கனல் ஒத்தாள் எங்கள் பெண்டு திரௌபதியை தொடை மீதில் நானின்றி வந்து இரு என்றான். அந்த நாய் மகனாம் துரியோதனன் தன்னை தொடையை பிளந்து உயிர் மாய்ப்பேன். எந்த தொடையில உட்காருன்னு சொன்னானோ அந்த தொடையை பிளந்து நான் அவருடைய உயிரை மாய்ப்பேன். எந்த துச்சாதனுடைய கைகளை பற்றி கூந்தலை பற்றி இழுத்தானோ அந்த துச்சாதனுடைய அந்த ரத்தத்தை அவள் குடலில் பூசுவி. இது கண்டிப்பாக நடக்க போகிற செயல். பீமன் எல்லையற்ற கோபத்தோடு சபதம் பண்ணினான். அப்ப அர்ஜுனன் எழுந்தான், பார்த்தன் எழுந்து உரை செய்வான், இந்த பாரத கர்ணனை போரில் மடிப்பேன். கர்ணன் இதுக்கு எவ்வளவு பெரிய காரணமா போயிட்டான். அந்த கர்ணனை என் கை வில்லாலே நான் கொல்லுவேன். அப்ப பாஞ்சாலி சபதம் பண்ணா, தேவி திரௌபதி சொல்வாள், ஓம் தேவி பராசக்தி ஆணை உரைத்தேன். பாவி துச்சாதனன் சென்னீர் அந்த பாழ் துரியோதனன் ஆக்கை ரத்தம், நான் துச்சாசனுடைய ரத்தத்தையும் துரியோதனுடைய ரத்தத்தையும் பாழ் துரியோதன ஆக்கை ரத்தம் மேதி இரண்டும் கலந்து குழல் மீதினில் பூசி நறுனை குளித்தே சீவி குழல் முடிப்பேன். இந்த 2 பேர் ரத்தத்தையும் என் குழல்ல பூசி நான் முடிப்பேன். அது செய்யும் முன்பு முடியேன் என்றாள். இந்த கூந்தலை நான் முடிக்க மாட்டேன்னு அந்த விரித்த கூந்தலோடு நின்றாள். ஓம் என்று உரைத்தனர் தேவர். ஓம் ஓம் என்று சொல்லி உரிமிற்று வானம், பூமி அதிர்ச்சி உண்டாச்சு, விண்ணை பூழிப்படுத்தியதாம் சுழற் காற்று, சாமி தருமன் பொவிக்கே என்று சாட்சி உரைத்தன. காற்று உரிமையது, பஞ்சபூதங்கள் சாட்சி சொல்லின. இப்ப பஞ்சபூதம் தான் சாட்சி சொல்லிச்சு திரௌபதிக்கு. அந்த 5 பூதங்கள் சாட்சி கூறின. இந்த பகுதியை அவ்வளவு உருக்கமாக மகாகவி பாரதி எழுதினார். அப்புறம் வேற வழியே கிடையாது. இப்ப முழிச்சுக்கிட்டான் யாரு? திருதராஷ்டிரன். சுச்சோ, இவன் என் பிள்ளைய கொல்லுவேன்னு சபதம் பண்ணிட்டா, அப்ப என் பிள்ளை சாக போறான், துரியோதனன் செத்து போடுவான் போல் இருக்கு. அப்படி பக்கத்துல இருந்த காந்தாரிய கேட்டான், இது என்னது, இது என்ன நடக்குது, இங்க என்ன நடக்குது எனக்கு புரியலையே அப்படின்னா. விதுரனை கேட்டாங்க, என்ன நடக்குது, எப்படி பண்றது, எப்படி சமாளிக்கிறது. இப்ப திருதராஷ்டிரன் முழிச்சுக்கிட்டான். அப்பவும் காந்தாரி சொன்னா, இப்பவாது நீங்க ஏதாவது திருத்தம் பண்ணுங்க, இல்லாட்டி விளைவு விபரீதமா போயிடும். பாஞ்சாலியை போன்றவள் சபதம் பண்ணினா, பீமனை போன்றவள் சபதம் பண்ணினா நிறைவேற்றி விடுவார்கள், நம்ம பிள்ளைக்கு உயிராபத்தா போயிடும், ஏதாவது செய்யுங்கள் அப்படின்னா காந்தார். உடனே அவன் திரௌபதியை கூப்பிட்டு சொல்றான், இனியும் பாஞ்சாலி சபதம் கிடையாது, வில்லி பாரதத்துக்கு நம்ம போகணும், வியாச பாரதத்துக்கு போகணும். பாஞ்சாலியை கூப்பிட்டு சொல்றான் திருதராஷ்டிரன், பெண்ணே, நான் இங்கு என்ன நடக்கிறது என்று, ஏதோ என் பிள்ளைகள் விளையாடுகிறார்கள் என்று எண்ணினேன்.
விளையாட்டு இவ்வளவு பெரிய விபரீதமாக போகும் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை அம்மா. நான் இப்போது இந்த தேசத்தை நான் தான் ஆளுகிறேன். துரியோதனன் இல்லையா, நான் தான் ஆளுகிறேன். நான் இப்போது உனக்கு வரம் தருகிறேன். நீ என்ன வரம் வேண்டுமானாலும் கேள், உனக்கு நான் தருகிறேன். எவ்வளவு வரங்கள் வேண்டுமானாலும் கேள் பெண்ணே, உனக்கு தருகிறேன். கோபத்தை விடு. உடனே மாமனாரை பார்த்து சொன்னா, எனக்கு 2 வரம் நீங்கள் தந்தால் போதுமானது. என்ன? ஒரு வரத்தால் என் கணவன்மார்கள் 4 பேர் உங்களுடைய அடிமைகளாக இருந்தார்களே, அதிலிருந்து அவருக்கு விலக்கு தாருங்கள். தந்தேன். இன்னொரு வரத்தால் தருமர் அடிமையானாரே, அவருக்கு தனி இம்பார்ட்டன்ஸ். தருமர் அடிமையானாரே, அந்த தருமர் அடிமை இல்லை என்று இன்னொரு விலக்கு தாருங்கள்னா தந்தேன். அவன் தருமன் அடிமை அல்ல, உன்னுடைய 4 கணவனும் அடிமை அல்ல, அவள் அடிமைகள் அல்ல, விலக்கு கொடுத்தேன்னா. ஆனா அப்ப கூட நான் அடிமை இல்லைன்னு விலக்கு கொடுங்கன்னு பாஞ்சாலி கேட்கல. ஏன்? நான் தான் அடிமை இல்லைங்கிறது முடிவான விஷயமாச்சேன்னு நினைக்கிறார். அப்ப கூட அதை கேட்கறதுக்கு அவ தயாரா இல்ல. நான் அடிமை இல்லை, அப்பவும் இல்லை, இப்பவும் இல்லை, எப்பவும் இல்லை. அதான் அவருடைய ஆர்குமெண்ட். ஒரு வாதத்துக்காக கூட அதை கேட்கறதுக்கு அவ தயாரா இல்லை. சான்ஸ்ல கூட அதை கேட்க தயாரா இல்லை. நான் அடிமை இல்லதான். இந்த 2 வரத்தை கேட்டு முடிச்ச உடனே திருதராஷ்டிரன் சொல்றான், இன்னும் என்னென்ன வேணும் கேளு, எது வேணுமோ எல்லாம் கேளு, தரேன். ஒரு க்ஷத்திரியமாது 2 வரங்களுக்கு மேல் கேட்பது நியாயம் அல்ல. எனவே நான் அதுக்கு மேல வரம் கேட்க கூடாது. மற்றவற்றை எல்லாம் என் கணவன்மார்கள் மீட்டுக் கொள்வார்கள். அவங்களுக்கான இவன் மீட்டாகணும். அவங்க மீட்டுக்கிறத அவங்க மீட்டுவாங்க. அப்புறமா அவங்க இப்ப முதல்ல மீட்டாகணும். எனவே நான் இவங்களை மீட்டுட்டா போறோம், மற்றவற்றை அவர்கள் மீட்டுக் கொள்வார்கள் அப்படின்னு. இல்ல நீ ஏதாவது கேளுவான். ஒண்ணும் வேண்டாம், நாங்க புறப்படுகிறோம். திரௌபதி எல்லாரும் புறப்படுகிறார்கள். அப்படி புறப்பட்ட உடனே துரியோதனன் அப்பாவை பார்த்தான். கெடுத்துட்டியே, காரியத்தையே கெடுத்துட்டியே. நான் எவ்வளவு சிரமப்பட்டு அந்த பசங்களை அடிமையாக்கி வச்சேன், இப்ப நீ காரியத்தையே கெடுத்துட்டியே அப்படின்னு திருதராஷ்டிரன் சொல்ல. என்ன சொல்ல முடியும்? இதுல இன்னொரு மாதிரியான வெர்ஷன், இன்னொரு கதை அமைப்பு உண்டு. என்னன்னா, மறுபடியும் சூதாட்டத்தில் தோற்றவர்கள் 12 ஆண்டு வனவாசம், ஓராண்டு அஞ்ஞாத வாசம் முடிவு பண்ணி மறுபடியும் சூதாடுவது அப்படின்னு தருமனை கூப்பிட்டு மறுபடியும் ஆடி தருமனை தோற்கடித்து 12 ஆண்டு வனவாசம், ஓராண்டு அஞ்ஞாத வாசம் அனுப்பி வைக்கிறார். ஏன்? அவன் கோபம் தணியணும். 12 ஆண்டுக்குள்ள இவன் ஏதாவது கெயின் பண்ணிக்கிறாருன்னா கெயின் பண்ணிக்கணும் துரியோதனன். அதுக்காக மறுசூதாடி மறுபடியும் அவர்களை அனுப்பி வைத்து விட்டார்கள். 12 ஆண்டுக்கு பிறகு இந்த ராஜ்யத்தை கொடுத்துடணும். ஒப்பந்தம். 12 ஆண்டுக்கு பிறகு ஓராண்டு அஞ்ஞாத வாசம் இருக்கணும். முடிஞ்ச உடனே இந்த ராஜ்யத்தை திருப்பி கொடுத்துடுவான். இப்படி அவர்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் ஆயிற்று. எல்லாம் புறப்பட்டாரு. இவங்க போற போது பாஞ்சாலி இப்படி கூந்தலை விரித்துக் கொண்டே போனாலாம். ஏன்? 13 ஆண்டுக்கு பிறகு அச்சினாபுரத்தில் எல்லா பெண்களும் இப்படித்தான் இருக்க போகிறார்கள். நகுலன் முகத்துல புழுதியை பூசிட்டு போனானா. ஏன்? இது மாதிரி எல்லாரும் நாளைக்கு மூஞ்சில கறி பூசிக்க போறாங்க அப்படின்னு. தௌமியர் குலகுரு யமனுக்குரிய மந்திரங்களை ஜபிச்சுக்கிட்டே போனாராம். ஏன்? 13 வருஷம் கழிச்சு இந்த ஊர்ல யமனுக்குரிய மந்திரம் ஜபிக்கணும், மறந்து போயிட்டா அதுக்காக இப்பவே ஜபிச்சுக்கலாம் அப்படின்னு அந்த மந்திரங்களை ஜபித்துக் கொண்டே போனாராம். அர்ஜுன் அப்படி புழுதிய வாரி மண்ணவாரி இறைச்சானா, இந்த புழுதி போல் என்னுடைய அம்புகள் இறைக்கப்படும், இந்த ஊர் நாசமாகும் அப்படின்னு. இந்த செய்திகளை எல்லாம் காட்டுக்கு போகிறவர்கள் மக்கள் எல்லாம் அழுது கொண்டு பின்னால் போகிறார்கள். திருதராஷ்டிரன் கிட்ட போய் சொன்னாங்க, இது மாதிரி தான் இந்த 5 பேரும் போனார்கள் அப்படின்னு. ஆஹா, இது பெரிய விளைவா போயிடும் போல் இருக்கே, விபரீதமா போயிடும் போல் இருக்கே. வித்துரனை கூப்பிட்டா, தம்பி வித்துரா, பிள்ளைகள் எல்லாம் எங்க இருக்கிறார்கள் எனக்கு தெரியலையே. அவங்க காட்டுக்கு போயாச்சு. நீ ஒரு காரியம் பண்ணு. என்ன? என் பிள்ளைக்கு புத்தி சொல்லி திருத்தக்கூடாதா? உன் பிள்ளை திருந்த மாட்டான். சரி, இப்ப இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலாம்? நீ எனக்கு அருமையான மதியூகியான மந்திரியாச்சே வித்துரா, இதை எப்படி தீர்க்கலாம்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன? உன் பிள்ளைய போய் தருமன் காலில் விழுந்து செஞ்சதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்க சொல்லு, நாட்டுக்கு வர சொல்லு, அவன் நாட்டை அவன்கிட்ட பிரிச்சு கொடுத்துரு, கண்டிப்பா சண்டையே வராதுன்னா. இதை விட அருமையான யோசனை இருக்கா? அவன் சொன்னா, நீ எப்பவுமே பாண்டவர்களுக்கு தான் நல்லதுன்னு நினைக்கிற, என் பிள்ளைங்களுக்கு விரோதம் நினைக்கிற, ஏன் உனக்கு இந்த துரோக புத்தின்னு வித்துரன் கேட்டான். உனக்கு துரோக புத்தியா, எனக்கு துரோக புத்தியா? தம்பி பசங்களை தெருவு நிறுத்துறதுக்கு இவ்வளவு வேலை பண்றியே நீ. எனக்கு பார்த்தா 2 ஒண்ணு தானே. எனக்கு அவனு அண்ணன் பிள்ளை, இவனும் அண்ணன் பிள்ளை, எனக்கு 2 ஒண்ணு தானே. நான் சமமா சொல்றேன். என்னை விட நீதிமான் இருக்க முடியாதன்னா நீ அனுப்பி துரியோதனை விட்டு மன்னிப்பு கேட்க சொல்லு. மன்னிப்பு கேட்டு நாட்டை குடுத்துற சொல்லு. சென்னையும் வேண்டாம், சச்சனை வேண்டாம், உன் பிள்ளைங்க சாக வேண்டாம். நாளைக்கு உன் பிள்ளை துரியோதனை பீமன் துவைச்சிருவான். அதை நீ பார்த்து அழ வேண்டி இருக்கும். இந்த வார்த்தையே உனக்கு வேண்டாம், நீ விட்டு கொடு. இப்பவா திருதராஷ்டிரன் திரும்பிடலாம். அவன் சொன்னா, நீ ரொம்ப அயோக்கிய பைய வித்துரனை பார்த்து, நீ எப்ப பார்த்தாலும் அவங்களோடய பேசுற, என்கிட்ட நிக்காது, ஒழிஞ்சு போ, நீ அவங்களோடய போய் சேர்ந்துக்கோ, என் பிள்ளைகளுக்கு நீ துரோகி, வெளியே போ அப்படின்னு. ரொம்ப நாளா நானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நானா போனா அகௌரவமா இருக்குமேன்னு பார்த்தேன். நல்ல வேளை நீயா என்ன போ சொல்லிட்ட. எனக்கு உன் மேல உசுறு, கூட பிறந்த அண்ணன் ஆச்சேன்னு உன் மேல எனக்கு உசுறு ஒட்டிக்கிட்டு இருந்தேன் நான் இங்க. நீயே என்ன வெளியில போன்னு சொல்லிட்டேன். இனிமே நாங்க இருந்து என்ன வரேன், நான் பாண்டவர் பக்கம் தான் போறேன், பாண்டவரோட போய் பார்க்கத்தான் போறேன் அப்படின்னு வித்துரன் புறப்பட்டான் பாருங்க. ஒரு 2 எட்டு போய் அவன் காட்டுக்கு போன உடனே திருதராஷ்டிரன் சொன்னான், இவன் போய் அங்க சேர்ந்துட்டா
சஞ்சயனை கூப்பிட்டான். சஞ்சயா போய் உடனே வித்துன கூட்டிட்டு வா. இதான் திருதராஷ்டிரன். ஒரு செகண்ட் போடான்னு அனுப்பிச்சு விட்டு அடுத்த செகண்ட் போய் கூட்டிட்டு வா. எனவே போராடுகிற திருதராஷ்டிரன், வஞ்சனையான துரியோதனன், நூற்றுக்கணக்கான வித்தியாசமான எண்ணங்களை உடைய அந்த பிள்ளைகள், இப்படி ஒரு குழப்பமான சூழ்நிலையில் அஸ்தினாபுரம் இருக்கிறது. இவர்கள் கானகத்துக்குள் நுழைகிறார்.